Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. அதாவது வாட்டர் சேவிங்ஸ் வந்துங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் பண்ணலாம். இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் அது பெண்களுக்கு பாரமாகும், கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் ஆண்களுக்கு பாரமாகும். அதாவது கொஞ்சம் ஒரு அசம்பாவிதம், ஒரு ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வருது. ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி அமைக்கிறாங்க, பாதி பூஜை ரூம் பாதி பாத்ரூம். அப்படி அமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வேதிக் வாஸ்துப்படி 21 மகா தோசைங்க. ஃபஸ்ட்டு தோசை என்னங்கிறாங்கன்னா, அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இந்த செப்டிக் டேங்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக அமைக்கலைன்னா ஃபண்டு லாக் ஆகிடும். சார், இன்னைக்கு நீர் சேகரிப்பு, இப்போ வாஸ்துப்படி ஒரு வீட்டில் நீர் சேகரிப்பு எந்தெந்த திசையில் நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ஷனில் இருக்கும்? அதாவது வாட்டர் சேவிங்ஸ் வந்துங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் பண்ணலாம். நார்த் ஈஸ்ட் கார்னர்னால் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே அமைச்சிடக்கூடாது. காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு டயகனல், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் த காம்பவுண்டுங்க, நார்த் ஈஸ்ட் காம்பவுண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆர் ஃபேக்ட்ரி, ஒரு டயகனல் லைன் போட்டிங்கன்னா அதில் படக்கூடாது. ரெண்டாவது, காம்பவுண்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரும் காம்பவுண்டோட சவுத் வெஸ்ட் கார்னருக்கு ஒரு டயகனல் போட்டிங்கன்னா அதில் படாமல் அந்த லைன்லேருந்து கொஞ்சம் தெற்க தள்ளி ஈஸ்ட் சைடும், இந்த லைன்லேருந்து கொஞ்சம் வெஸ்ட் சைடு தள்ளி நார்த் சைடும் நீங்கள் வந்து வாட்டர் பாடிஸ் அமைச்சிக்கலாம். அந்த வாட்டர் டேங்க்கு, அது சம்பு அமைக்கும் போது ஒன்று வந்து மழை நீருக்கும், ஒன்று பைப் லைன்லேருந்து வர்ற தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அமைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளோர் லெவலை விட ஹைட்டாக அமைச்சிட்ருவாங்க. ஃப்ளோர் லெவலுக்கு, அந்த ஃப்ளோர் லெவலுக்கு மேலே வராமல் பார்த்துக்கோணுங்க. நார்த் ஈஸ்ட்டில் தொட்டி அமைக்கும் போது ஃப்ளோர் லெவலுக்கு மேலே வந்ததுன்னா அது மேல்நிலை தண்ணி தொட்டி ஆகிடும். தண்ணி தொட்டி அமைக்கும் போது, சம்பு அமைக்கும் போது ஃப்ளோர் லெவல் கீழேயே முடிச்சிடணுங்க. இப்போ பஞ்சாயத்துலேருந்து பைப் லைன் கிராமங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பைப் லைன் வந்து வாசப்படிக்கட்டுக்கே வந்துடுதுன்னு வைங்களேன். அந்த பைப் லைன் அதில் வந்து தண்ணி பிடிக்கிறது, அதுக்கான திசை என்னங்க? அதாவது இந்த நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது வந்து நார்த் ஈஸ்ட் சைடில், நார்த் சைடு ஈஸ்ட் சைடு வந்தாங்க. இப்போ வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தால் நார்த் வெஸ்ட் சைடில் வெஸ்ட் சைடு என்ட்ரி கொடுக்குறது நல்லது. சவுத் ஃபேஸிங் ஹவுஸு இல்லை அப்படின்னா சவுத் சைடு, சவுத் ஈஸ்ட் கார்னரில் சவுத் சைடு என்ட்ரி வர்றது நல்லது. இப்போது நிறைய வீடுகளில் வாசல் படிக்கட்டுலேயே கீழே இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க, சின்னதாக வச்சுருப்பாங்க. சிட்டியில் அது அதிகம், கிராமங்களில் கம்மி. பட் சிட்டியில் வந்து வாடகை வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அந்த வாசல்லையே வந்து அண்டர் கிரவுண்ட் ரூம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா? அதிலிருந்து உடனடியாக தண்ணி எடுக்கிறதுக்காக வச்சு. நீங்கள் வந்து கியூபா வேதத்துப்படி அந்த காலத்தில் வந்து தொட்டி இல்லைங்க. ஒரு 10 அடி தோண்டினாவே தண்ணி வந்துருமாமா. ஸ்மால் வெல், ஒரு சின்ன கிணறு 10 அடி 15 அடி அந்த காலத்தை தோண்டினா தண்ணி இருந்த காலம்லாம் இருக்குதுங்கிறாங்க. அப்படி தோண்டும் போது அப்போ வந்து மூடியும் கிடையாது. ஆக்சுவலாக வாசலுக்கு நேராக வச்சோம்னா உள்ளே விழுந்துருவாங்க நடந்து வரீங்க. அதனால தண்ணி மிதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்தது தான் வந்து தண்ணி மிதிச்சுட்டு வரக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நம்ம சின்ன சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சென்ஸ் 5 சென்ஸ் எல்லாம் வீடு அமைக்கும் போது வாட்டர் டேங்கை மிதிச்சுட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. அதனால எந்த தப்பும் கிடையாது. ஆனால் வந்து வாட்டர் டேங்க் அப்படி அமைக்கும் போது டயகோனல் லைன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர்லேருந்து சவுத் வெஸ்ட் கார்னர் வரைக்கும் ஒரு டயகோனல் லைன் போட்டிங்கன்னா அது படாமல் கொஞ்சம் மேகதல்லையோ இல்லை கொஞ்சம் தெற்கதல்லையோ கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ அமைச்சிக்கலாங்க. இப்போ கவர்மெண்ட் அறிவித்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி நிறைய இடங்களில் வந்து இருக்குது. அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி இது எல்லாத்தையும் தாண்டி அது தனி சப்ஜெக்டாக இருக்குது வீட்டில். அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி எந்த டைரக்ஷன்? அதே தானுங்க, வாட்டர் டேங்க் சம்பை நம்ம எங்கே சொல்கிறோமோ அதே தான். ஆமாம், பக்கத்தில் அந்த டயகோனல் லைனில் படாமல் நார்த் ஈஸ்ட் சைடில், நார்த் ஈஸ்ட்டுக்கும் சவுத் வெஸ்ட்டுக்கும் ஒரு டயகோனல் லைன் போனால் படாமல் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ அமைச்சிக்கலாங்க மழைநீர். அதுவும் இதெல்லாம் பிலோ ஃப்ளோருங்க. எபோ ஃப்ளோர் தான் உங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் போயிடணும். நிறைய பேர் இப்போ அதை நான் சொன்னேனே உங்களுக்கு, வாட்டர் டேங்க், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து வடக்கு பக்கம் நார்த் ஈஸ்டில் வச்சா நல்லதுன்னு வச்சு தான் நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த நீர் சம்மந்தப்பட்ட வாஸ்து இருக்கு இல்லையா, இந்த நீருக்கான வாஸ்து பிரச்சனைகள் என்னென்ன? தப்பான திசையில் இந்த வாட்டர் டேங்குகளை வைக்கிறப்ப என்ன மாதிரி, அதாவது வீட்டு மேலேயா இருக்கட்டும் இல்லை ஃப்ளோர் லெவல்லையா இருக்கட்டும்? இப்போ சவுத் ஈஸ்ட் கார்னரில் நீர் வச்சு புழங்குனா ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க. ஜீரண கோளாறு வந்து அது வந்து அந்த கார்னர் ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி அது நெருப்பு உடலில் வந்து ஜீரணம் வந்து ப்ராப்பராக ஆகணும்னா நம்ம சவுத் ஈஸ்டில் வந்து தண்ணி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓவர் ஹெட் டேங்க் நார்த் ஈஸ்டில் வச்சிங்கன்னா பாரம். இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் அது பெண்களுக்கு பாரமாகும், கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் ஆண்களுக்கு பாரமாகும். அதாவது கொஞ்சம் ஒரு அசம்பாவிதம், ஒரு ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி ஒரு
ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வருது. நார்த் வெஸ்ட் பாரம் வந்து நம்ம பொருளாதாரம் இழப்பு கொடுக்கும். அதனால நார்த் வெஸ்ட்டில் வந்து நம்ம வெயிட் அங்கே கொடுக்கக்கூடாது. பெஸ்ட்டு வந்து வெஸ்ட் சைடு மிடில் வர்ணன் பாகம், அதான் ரெயின் கார்டு, மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி நான் இப்போ வைக்கும் போது சவுத் வெஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஆனால் வேதிக் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வச்சா வந்து மூட்டு வலி வரும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூட்டு வலி வந்து ரொம்ப காமனாக போச்சு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா சவுத் வெஸ்ட்டில் தண்ணி வச்சு பழகுனா வேதிக் வாஸ்துப்படி மூட்டு வலி வரும்னு ஒன்று இருக்குங்க. அதனால நான் இப்போ எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது மேற்கு பக்கம் மிடில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் சவுத் வெஸ்ட்லேயும் வச்சுக்கோங்க. சார், இப்போ இந்த நீர் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்க கியூபா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ வேதிக் வாஸ்து அப்படின்னு சொன்னீங்க. எதை வந்து ப்ராமினெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம சவுத் இந்தியாவில்? எதை வந்து ப்ராமினெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க? நம்ம வந்து சவுத் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வந்து சவுத் வாஸ்து தானுங்க. மெயினாக திருப்பதி ரெட்டி சார் அவர் தான் அதை மோஸ்ட்லி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய இப்போது அவருதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் பார்த்த வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்லா இப்போ வாடகைக்கு தேடிக்கு போகும்போது அவர் பார்த்து கொடுத்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேயே வர மாதிரி அமைச்சிருப்பார். திருப்பதி ரெட்டி சார் வந்து அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி அமைச்சிருப்பாங்க. இப்போ நிறைய வாஸ்துக்காரங்களே ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி அமைக்கிறாங்க. பாதி பூஜை ரூம், பாதி பாத்ரூம். அப்படி அமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சவுத் வெஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. நார்த் சைடு பாத்ரூம், பாதி பூஜை ரூம் அமைக்கும் போது இந்த நார்த் வெஸ்ட் பாத்ரூமுக்கு வந்து கதவு நீச்சமாக போயிடுது. 50%க்கு வெஸ்ட் சைடு போயிடுது. அப்படி போச்சுன்னா தெற்கு வடக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது. அது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி ஈஸ்ட் சைடு அமைக்கும் போது 50%க்கு சவுத் சைடு வந்துடும். அது வந்து ஆண்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால அட்டாச்சு பாத்ரூம்லாம் வந்து ப்ராப்பராக அமைக்கணும். அது மெயினாக அவரெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நீருக்கும் செல்வத்துக்குமான தொடர்பு என்ன சார்? நீர் செல்வம். நீரே செல்வங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி மட்டும் இல்லை, எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து விண்ணப்பட்ட பொருள் ஒரு வேதிக் வாஸ்துப்படி 21 மகா தோசைங்க. ஃபஸ்ட்டு தோசை என்னங்கிறாங்கன்னா அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறது தான். அதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். விண்ணப்பட்டது எப்படின்னா இப்போ கண்ணாடி உடஞ்சிருக்கும், மாற்றாமையே இருப்போம். இப்போ செல்ஃபோனு கூட மேலே நம்ம இதோ லேயர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அது கூட உடஞ்சிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று மாற்றிடணும். நம்ம அந்த மாதிரி விண்ணப்பட்ட பொருட்கள் நம்ம பார்க்கக்கூடாது. ஸ்டாச்சுவோ இல்லை அலங்கார பொம்மைகளோ எதுவுமே விண்ணப்பட்டதை நம்ம வச்சுக்கூடாதுங்க. ஆமாங்க. அதாவது நம்ம பார்க்குறதே வந்து மங்களகரமாக இருக்கணும். ஸ்க்ரீன் கார்டு கூட வந்து ஸ்க்ராட்ச் இருந்தால் உடனே மாற்றிருங்கன்றீங்க. பெற்றுங்க. விண்ணப்பட்டது பார்க்காம இருக்கிறது நல்லது. இப்போ சார், இந்த நீர் சம்மந்தப்பட்டு நம்ம பேசும்போது செப்டிக் டேங்க் வந்து எப்படி இருக்கணும்? இப்போ உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அது வேற. செப்டிக் டேங்க்கான விதிமுறைகள் என்ன? செப்டிக் டேங்க் வந்துங்க வடமேற்கு மூலையில் வடக்கு சார்ந்து வரணும். இப்போ எப்படி வாட்டர் டேங்க் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட்டோ, செப்டிக் டேங்க் வந்து நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் டயகோனல் லைன் எடுத்துக்கோணுங்க. காம்பவுண்ட் டு காம்பவுண்ட், நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட். அதே மாதிரி காம்பவுண்டோட நார்த் வெஸ்ட்டு, வீட்டோட நார்த் வெஸ்ட்டுக்கு ஒரு டயகோனல் போட்டுக்கணும். இந்த ரெண்டுலேயும் படாமல் கொஞ்சம் கிழக்கு தள்ளி அமைக்கணும் நார்த் வெஸ்ட் கார்னரில். அப்படி அமைக்கும்போது பொருளாதார பாதிப்பு வராதுங்க. நார்த் வெஸ்ட் கார்னர்லேயே கொண்டு போய் நீங்கள் செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் ஒட்டி 2 பக்கம் போட்டுட்டாங்கன்னா ஃபண்டு லாக் ஆயிரும். நண்பர்கள் உறவினர்கள் அன்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம விவேக் தானே மெதுவாக கொடுத்தா போகுதுன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படி அந்த மாதிரி போய் லாக் ஆயிடுவீங்க. செப்டிக் டேங்க் அமைக்கும் போது கொஞ்சம் நீங்கள் அந்த டயகோனல்லேருந்து கொஞ்சம் கிழக்குதல்லே அமைச்சிக்கிறது நல்லது. பண விரயத்துக்கும் அதுக்கும் ஒரு பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி செப்டிக் டேங்க்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் அமைச்சிட்டு அப்படியே நார்த் வெஸ்ட் சைடு கழிவுநீர் பைப்பை ஓப்பன் பண்ணி ட்ரைனேஜ் பைப்பு வந்து அங்கேயே காம்பவுண்ட் வந்து வெளியில் போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ட்ரைனேஜ் பைப்பு வந்து வடகிழக்கில் வடக்கு பக்கமாக தான் போகணும். வடக்கு பார்த்த வீட்டுக்குங்க. கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கில் கிழக்கு பக்கம் போகணும். தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் சவுத் சைடு போகணுங்க. மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடமேற்கு மூலையில் மேற்கு பக்கம் போகணும். இது மாறி போச்சுனாலும் பிரச்சனை தான். அப்படி இந்த செப்டிக் டேங்க் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அமைக்கலைன்னா ஃபண்டு லாக் ஆயிருங்க. இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம தண்ணி புழங்குறோம். இப்போ வீட்டில் பல இடங்கள்ல நம்ம தண்ணி புழங்குறோம். தண்ணி புழங்கக்கூடாத இடங்கள் என்ன? ஏன்னா வீட்டை சுற்றி செடிகள் வச்சுருக்கோம், அதுக்கு தண்ணி ஊற்றுவோம்.
அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தண்ணி புழங்கக்கூடாத இடங்கள் இருக்கு. தண்ணி வந்து யூஸ் பண்ணுற கார்னரில் வந்து சவுத் ஈஸ்ட் கம்மியாக யூஸ் பண்ணால் நல்லதுங்க. அது வந்து ஹீட் எனர்ஜி வந்து நம்ம குறைக்காம இருக்குது. ஃபேக்ட்ரி ஆகட்டும், ஃபேக்ட்ரிலேயுமே டாய்லெட் எல்லாம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வராமல் இருந்தால் மிஷினரிஸ் எல்லாம் நல்லா, மிஷினரிஸ் எல்லாம் ஹீட் எனர்ஜி தானுங்க, எந்த தொந்தரவும் வராமல் ஓடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் வீடு நார்த் வெஸ்ட் சைடு வர்றது நல்லதுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து தண்ணி புழங்காமல் இருக்கிறது நல்லது. பூச்செடி அமைக்கும் போது காம்பவுண்டை விட உயரமாக போகாமல் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அமைச்சுக்கோணுங்க. தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வந்து காம்பவுண்டை விட உயரமாக போகிற மாதிரி செடி அமைச்சுக்கணும். ஆனா மரங்கள் இப்போ வளர்க்குறோம் இல்லையா? மரங்கள் வளர்க்குறது வந்து தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வளர்த்தலாம், வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் காம்பவுண்டுக்குள்ளே அவாய்டு பண்ணுறது நல்லது. இப்போ மரங்கள் வளர்க்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க அது வீட்டை விட அதிகமா வளரக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? உண்மைதானுங்க. நம்ம கிழக்கு இருந்து வடக்கு இருந்து வந்து ஏர் நிறைய வரணும். வடக்கு திசை வந்து குபேரன் திசை, கிழக்கு திசை இந்திரன் திசை, தெற்கு திசை யமன் திசைங்க, மேற்கு திசை யாருங்க இப்பதான் சொன்னேன் வர்ணன் திசை, பணம் கொடுக்குறாரு. இப்போ இந்த வர்ணன் திசையிலும் யமன் திசையும் நம்ம பிளாக் பண்ணல ஏரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குபேர திசையிலிருந்தும் இந்திரன் திசையிலிருந்து ஏர் பிளாக் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்றது. வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாத மரங்கள்னு ஏதாவது இருக்கா? இப்போ நிறைய சொல்றாங்க இல்லையா, இந்த மரம்லாம் வைக்கவே கூடாது. ஆனால் வந்து நம்ம காலப்போக்கில் அதில் என்ன இருக்கும், நம்ம அதை கண்டுக்காம விட்டுருப்போம், அது மரமாக வளர்ந்து செழிச்சிருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ முருங்கை மரம், மாமரம் இதெல்லாம் பார்வைக்கு வராமல் வைக்கிறது தான் நல்லது. அதாவது வீட்டு வாசல் மருதாணி செடிங்க, முள் செடி, கள்ளி, இந்த மாதிரி முள் செடியெல்லாம் அவாய்டு பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனமுள்ள செடிகள்லாம் நம்ம வைக்கலாங்க. காம்பவுண்டு உயரத்துக்கு மேலே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அரளி எல்லாமே வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது தான் நல்லது, காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கிறது தான் நல்லது, வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க. அது நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸுங்க விவேக். Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.